வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக நாளுக்கு நாள் ஒயில் விலைகளுடைய பெட்ரோலியத்துடைய விலைகள் அதிகரித்து செல்கின்றது. ஆனால் கனடாவில் முதல் முறையாக கனடாவிலேயும் அதனுடைய தாக்கம் உணரப்பட்டது. கனடாவில் முதன் முறையாக $2 அதிகமாக, 2 கனேடியன் டாலருக்கும் அதிகமாக இன்று, அதாவது 17 மார்ச் 2026 விற்பனை செய்யப்படுகின்றது. ஆகவே ஒயிலினுடைய, அதாவது பெட்ரோலியம் கெசோலினுடைய பிரைஸ் அதிகரித்து செல்கின்றது. அது $2 தாண்டும் என்று முன்னரே பார்த்தோம். இப்போ அதையும் தாண்டி பீக்காக எடுத்து ஓட்டம் பிடித்து கொண்டிருக்கிறது. எங்கே எகிரி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய வான்கூவர் நகரத்திலே இன்று 204 சதங்களை எட்டியிருக்கின்றது. அதாவது $2 கனேடியன் $0.4 சதத்துக்கு உயர்ந்திருக்கிறது. ஒரு வரலாற்று மைல் கல்லை தொட்டிருக்கிறது. வான்கூவருடைய கெசோலின் விற்பனை நிலையங்களில் இன்றைக்கு சில பிராந்திய சில முகவர்களுக்கிடையே 204 சதத்தை எட்டி பிடித்திருக்கிறது. இன்னும் இது உயரும். இந்த மத்திய கிழக்கு பதற்றம் நீடிக்குமாயின், இந்த எரிபொருள் தட்டுப்பாடு கிராக்கி ஏற்படும் இந்த நீடிக்குமாயின் இன்னும் கனடா பூராகவும் அதிகளவான விலை ஏற்றங்களை சந்திக்கும் என்று அனைவரும் எதிர்வு கூறி இருக்கிறார்கள். அதாவது கனேடியன் ஆட்டோமொபைல் அசோசியேஷன் என சொல்லப்படுகிற CAA இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்கின்றா, கனடா பூராகவும் ஒரு சராசரி பெட்ரோலிய விலை, அதை பார்த்தோம்னால் கெசோலின் விலை, அன்றாடம் வாகனங்களுக்கு அடிக்கிற சராசரி விலையை கணித்திருந்தார்கள். சுமார் $1.64, 164 சதம் என்று வைத்துக் கொள்வோம். $1.64 தான் சராசரியாக போய்கொண்டிருந்தது. ஆனால் இன்று வான்கூவரிலே ஏற்பட்ட சடுதியான உயர்ச்சி கனேடியர்கள் மத்தியிலே விழி பிதுங்க வைத்திருக்கிறது. என்னென்றா, 202 சதத்துக்கு 204 சதத்துக்கு உயர்வடைந்திருக்கிறது. சுமார் $2 கனேடியன் $0.2 சதத்துக்கு உயர்ந்திருப்பது அனைவரையும் புருவத்தை விரித்து பார்க்க வைத்திருக்கிறது. அதாவது $2 எட்டி பிடிக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டது. ஆனால் இவ்வளவு கூடிய சீக்கிரம் கனடாவிலே எட்டி பிடித்திருக்கிறது எல்லோருக்கும் வியப்பை ஆழ்த்தியிருக்கிறது. தற்பொழுது GTA பகுதிகளில் ஒன்டாரியோவை எடுத்து பார்த்தோம் என்றால், சுமார் கெசோலின் 160 சதத்துக்கு 160.9 சதத்துக்கு விற்கப்படுகின்றது. அதாவது $1.60.9. அதை விட டீசலுடைய விலைகள் பெட்ரோலியத்தை விட அதிகமான விலைகள்லாம் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 169.9 சதங்களாக இது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலைமையில ஒன்டாரியோவில் அப்படி $2 எட்டி பிடிக்கவில்லை, ஆனால் எட்டி பிடிக்கும் என்று நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆம் உறவுகளே, மத்திய கிழக்கு, அதாவது ஈரான் மீது தொடுக்கப்பட்ட போர் காரணமாக ஈரான் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை இழுத்து மூடியதால, கேட்ட போட்டு இழுத்து மூடியதால மட்டுப்படுத்தப்பட்ட சில நாடுகள், நட்பு நாடுகளினுடைய கப்பல்களை மட்டும் அங்கீகரித்து வெளியேற்றுகின்றது. இதனால எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கிறது. அது எல்லா நாடுகளையும் பாதித்து வருகிறது. நீங்கள் இலங்கையில தான் மக்கள், அதாவது மூளை இல்லாம ஈரானில் குண்டு வெடிச்சிட்டு போய் கியூவில் வேண்டு நக்கல் அடித்தவர்கள் இன்றைக்கு உலகம் பூராகவும் ஆயில் பிரைஸ் அதிகரிக்கிறது என்று விழி பிதுங்கி ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். கனடாவிலே எதிர்வு கூறப்பட்டதுதான் உண்மையாக $2 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எட்டி பிடிக்கும் என்று இப்பொழுது வேலைக்கு எட்டி பிடித்து விட்டது. ஒன்டாரியோவிலே என்ன நடக்கப் போகிறதோ அல்லது வெவ்வேறு மாகாணங்களில் எப்படி எகிரப் போகிறதோ தெரியாது. உண்மையாகவே கையிருப்பிலே இருக்கின்ற ஆயில் இருக்கும், ஆனால் அதை பழைய விலைக்கு விற்காத அரசு. ஏனென்றால் அதாவது விலை தட்டுப்பாடான நேரத்தில் தான் இவர்கள் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒன்று, அரசுக்கு லாபம் என்பதற்கு அப்பால் செயற்கை தட்டுப்பாடு ஒன்று, அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட வளங்கள் இருக்கின்ற பொழுது விலையை அதிகரிப்பதால் தான் அங்கே டிமாண்ட் அதிகரிக்கின்ற பொழுது ஆக்கள் என்ன செய்வினம் என்றால் இதை சிக்கனமாக பயன்படுத்துவார்கள். எரிபொருளை வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். விலை அதிகரிப்பின் மூலம் அரசுக்கு லாபம் இருந்தாலும் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதன் மூலம் அவர்களுடைய சேமிப்பு பழக்கத்தையும் ஏற்படுத்தலாம். ஆகவே பழைய சேமிப்பு ஆயிலுக்கும் கெசோலினுக்கும் விலையை ஏன் கூட்டுகிறார் என்றால் இந்த விலை சூத்திரங்கள் தான். ஆமுறவுகளே, உலகளாவிய ரீதியில் இன்றைக்கு கெசோலின், அதாவது பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பீப்பாயினுடைய விலை $70-75 வித்தது. இன்றைக்கு $150 தாண்டி விற்றுக் கொண்டிருக்கிறது. $200 போகும் என்றும் ஒரு பீப்பா மசகனினுடைய விலை $200 தாண்டினால் நிலைமை கட்டு கடங்காமல் மோசமாக போய்விடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதைவிட இந்த $2 கனடியன் டாலருக்கும் அதிகமாக அதிகரித்து
அதைவிட இன்னும் பல நிபுணர்கள் சொல்கிறார்கள் இந்த டாலர் இந்த சண்டை காரணமாக ஒரு 2.5 எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தி மேலே போய்விட்டு பிறகு சடுதியாக கீழ் இறக்கப்படும், அது பொருளாதார விளையாட்டு என்றும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. உடனுக்குடன் தகவல்களை சூட்டோடு சூடாக புள்ளி விவரத்தோடு அறிவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த யூடியூப் தளத்தில் எங்க நீங்க பார்க்குறீங்களோ அங்கே ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக யூடியூப் தளத்துக்குள்ள போய் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் மணியை பிடி தாட்டி விடுங்கள். மணியான தகவல்கள் உங்கள் கைகளுக்குள் வந்து சேரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.